mereka berita dan tak tahu siapa bahkan kita masih sedang tahu sedang. Situ ulas kembali majliskan ada எந்த வார்த்தை உள்ளத்தில் காரணம் சொல்லும், எந்த வார்த்தை நம்மை மாற்றும் சொல்லும். துனியாவே அப்படித்தான். திடீர்னு இப்ப பெரிய பணக்காரங்க எப்படி ஆனாலும் இது திடீர்னு ஒரு கடனை சிறந்தாங்க பன்மடங்கு ஆயிடுச்சு தெரியாது. இப்ப இவ்வளவு நாள் முன்னாடி சும்மா உட்காந்துட்டாரு அவங்க அப்படின்னா இதை வந்து இப்ப 1000 கடன் வச்சிருப்பாங்க முயற்சி. எதிலே அல்லாஹ் வந்து வெற்றி கொடுப்பான்னு தெரியாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். நம்ம துணியால நம்ம அதை வந்து செய்யணும். எதுல அல்லாஹ் வெற்றி கொடுப்பான்னு தெரியாது. அதனால நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு துணியால முயற்சி செஞ்சிருக்க யாரும் ஒரு இதுல ஃபெயிலியர் ஆகணும்னு உட்கார்ந்து கிடையாது. ஒரு இடத்துல வேலை போகணும்னா இதுக்கு மேல நம்ம வேலை கிடைக்காத வயசாயிடுச்சு, நம்ம தேவை, நம்ம வாங்கின சம்பளத்துக்கு வேலை கிடைக்காது, யாரும் உள்ள வீட்டுல உட்கார்ந்து அவனுடைய முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனா தீன்ல மட்டும் நம்ம முயற்சியை வெற்றணும். அதனால்தான் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது. நம்ம சர்க்கார் எப்போ நிக்க வச்சாலும் ஏன் லாயிலா இல்ல கலிமா சொல்ல வச்சாங்க, இந்த ஈமான் உள்ள வரணும். சத்திய சஹாபாக்களுக்கு பெருமானார் சொன்ன உடனே அது அவங்களுக்கு ஹால் ஆயிடுச்சு. ஏன்னா சொன்ன சர்க்காரே சொல்றாங்க, சொன்ன நபர் அந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய பெட்டகமே அவங்கதான். கலிமாவுடைய எத்தனை நபிமார்கள் வந்தாலும் சரி, அந்த அத்தனை நபிமார்களுக்கும் கலிமாவும் முகமது ரசூலுல்லாஹ் தான். அதனால அவங்க சொன்ன வந்து அவங்களுடைய உள்ளங்கள்ல அது மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு. அந்த ஈமான் ஹால் ஆயிடுச்சு. உடனடி ஈமான், இன்ஸ்டன்ட் ஈமான் சொல்றோம் அந்த மாதிரி. நம்ம அந்த சம்பவம் பலரும் கேள்விப்படுறது. ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க 3 நாளா சிருஷ்டிகள் மேல பயம் இருந்துச்சு. வந்த மாதிரியே நம்ம வீட்டுல போய் சேரணும்னு நினைச்சாங்க. அடிச்சு கொண்டு விடக்கூடாது, யாரும் நம்ம துன்புறுத்திடக்கூடாது பயந்தாங்க. நபி கிட்ட வந்து கலிமா சொன்னா முகமது ரசூலுல்லாஹ் எப்படி வந்து அதே மாதிரி போங்க மறைச்சிக்க கலிமான்னு சொல்லும் போது அவங்க மறைக்கல, நேரா போய் சொன்னாங்க. அப்ப அடிமுழுவதான செஞ்சிச்சு. நீங்க சொன்னதுனால அல்லாஹ் ப்ரொடெக்ட் பண்ணாங்கள கலிமா. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம கலிமா சொன்ன உடனே நமக்கு ப்ரொடெக்ட் வந்துடணும்னு நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? அதுக்குதான் நம்ம கலிமாவே சொல்றோம். அதனால்தான் அந்த சத்திய சஹாபாக்கள் சொன்ன கலிமாவுக்கும் நம்ம கலிமாவுக்கும் ரொம்ப தூரம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர்கள் கலிமா சொல்லவில்லை. இந்த உலகத்துல இனிமே வாழவே கூடாது கலிமா சொன்னாங்க. கலிமா சொன்ன பிறகு அவங்க முகமது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு அடுத்த வினாடி அவங்க உள்ளத்துல என்ன வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழவே கூடாது, இந்த உலகத்தில் முகமது ரசூலுல்லாஹ்க்காக உயிரை விட்டுருக்கோம் என்று நினைத்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். நாம வந்து ஷேக பிடிச்சது காரணம் கலிமா ஈமான் வர்றது காரணம் என்ன தெரியுங்களா? எப்படியாச்சும் வாழ்ந்துட மாட்டோமா, அப்படியோ மேல வந்துட மாட்டோமா, எப்படியாவது நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா, கேவலம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா? சத்திய சஹாபாக்கள் கேவலம் வரும் என்று தெரிந்துதான் ஈமான் கொண்டாங்க, கேவலப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் அசல் விளக்கம். எது அசல்? நீ கேவலப்பட்டாலும் சரி, என்னை கேவலப்படுத்துபவனேவன், நீ என்ன கேவலப்படுத்தவும் கூடாது, கண்ணியத்தை தர முடியாது. உள்ள உட்கார்ந்துச்சு, என்னை கேவலப்படுத்தினா அல்லாஹ் படுத்து, என்னை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் படுத்து. அந்த ஈமான் சத்திய சஹாபாக்கள் உள்ளத்துல உட்கார்ந்ததுனால அவங்க சிருஷ்டிகளை பார்க்கவே இல்லை. சிருஷ்டி மேல உள்ள பயம் அப்படியே மாறி போச்சு. என்னை அழித்து கொண்டாலும் பரவாயில்லை, நான் வாழ நினைக்கிறேன், அல்லாஹ் உன்னை சேர நினைக்கிறேன். வசல் பஹத்துக்காக அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வசல் பஹத்துக்காக முகமது ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்தார்கள். நாம வசல் துனியாவா ஆகணும்னு பார்ப்போம், துனியாவை அடைஞ்சிருக்கோம், பெரிய ஆள் ஆயிடுவோம், அதுக்காக நம்ம ஷேக பிடிச்சவங்க. அதனால அந்த வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கு, மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் அவங்க ஈமான். அப்போ சேஷநாயகர் லாயிலா கலிமாவை ஏன் அதை சொல்ல 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 யாரு நீங்க வச்சாலும் அதை தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஈமான் உள்ள உட்காரணும். ஒரு விஷயத்தை பெருமானார் சொன்னாங்க, கடைசி காலகட்டம் வரும், பொய்யை பல 100 தடவை சொல்லப்படும், அது பொய் தான், பல தடவை சொல்லப்படும். எந்த அளவுக்கு சொன்னா உண்மையாகும், பொய் உண்மையாகும் அளவுக்கு அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல. யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன நடக்குது? அதுதான் நடக்குது. அரசியல் எல்லாத்துலயும் நடக்குது, வெறும் பொய் தான். ஆனா அதை பல தடவை சொல்லும் போது, பல மீடியாக்கள் சொல்லும் போது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன்.
உண்மையா நினைக்கல, உண்மையில நம்புறான். அந்த மாதிரி காலகட்டத்துல உண்மைய பல நூறு சொல்றான். இவன் பொய்ய சொல்லுவோம் உண்மையாகிட்டான், அதை நம்ப வச்சுட்டான் போது உண்மைய பல நாள் தடவை சொன்னான், அதை நம்ப மாட்டாங்க. நம்ம ஷேக் அதை முயற்சித்தான். உண்மை அது அல்லாதான் இருக்கிறான் உண்மை, அவன் தான் அசைய வைக்கிறான் உண்மை, அவன் இல்லாம நம்ம கண் சிமிட்ட கூட முடியாதுன்றதான் உண்மை. ஆனா அல்லாஹ் தஆலா உண்மையை நாம் மறுக்கின்றோம், உண்மையை நம்ப மறுக்கிறோம். சேஷநாயகம் ஒருத்தர் இருந்தாரு, சர்க்கார சொன்னாங்க அவருக்கு நகிலாக நினைக்கிறப்பா, ஆனா இந்த இல்முல சந்தேகம் இருக்குதான். யோசிப்பாரு, சொஹபத் இருக்குது, ஆனா இல்முல எந்த அளவுக்கு ஜாஹிரி இல்முல நம்பிக்கை வச்சா அன்பா, இந்த இல்முல நம்பிக்கை வரல. அப்ப நம்ம நம்பணும் பாருங்க, அது பெரிய கிருபை. நம்பணுமே, நம்ம உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிச்சே, அது பெரிய கிருபை. சர்க்காருடைய ஃபஸில் கிருபை. நம்ம அதை அக்செப்ட் பண்ணும், அதை நம்பணும், அதுதான் ஹக்குன்னு விளங்கணும். ஆனா என்ன பார்க்க வரும். இந்த கிதாப் படிக்கும்போது சர்க்காரா தான் சொல்றேன், இந்த கிதாபை ஏன் படிக்க வைக்கிறதா, ஆலிம்களுக்கு கிதாப் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க, அதுக்காக கிதாப் படிக்க வைக்கிறேன். ஆலிம்களுக்காக தான் கிதாப்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆலிம்களா தான் இருந்தாங்க, உலமாக்களா நிறைய இருந்தாங்க, இவருக்காக தான் கிதாப் படிக்கிறது. சரி, ஆனா நிறைய பாரிஃபா இறை ஞானங்கள் கொட்டப்பட்டு ஷுகுர்லாம் அதான் சொல்லலாம். ஷுகூருக்கு பேர் தான் ஷுகூர். ஷுகூருக்கு பேர் தான் ஷுகூர். நீ ஷுகூர் செய்ய, ஷுகூர் செஞ்சா அதிகப்படுத்துறேன். ஷுகூர் என்ன, இப்திஹா ஷுகூர், அல்லாஹ் கொடுத்தான்னு நம்புறது ஷுகூர். இப்திதா, இப்திஹா என்ன, ஹக்கத்தாலாவை இல்மு ஞானத்தை கொண்டு ஹக்கை தரிசிப்பதுக்கு பேர் ஷுகூர். முயற்சியாவது செய்யணும். முன்னாடி வரக்கூடிய வசதிங்க அல்லாஹ், இது அதன், இது முன்னிலை கிடையாது. நீங்க தான் என் தேவையை பூர்த்தி செய்யறது, என் பசியை போக்குவதற்கு உணவாக, கறியாக, காய்கறியாக, என் முன்னாடி வந்து என் ஹாஜத்தை பூர்த்தி செய்யறது உணர்த்தவர் யாருக்கு தரு அப்படின்னு நாம சொல்லவாது செய்யணும். கல்வில பேசுறத நம்ம 1008 பேசுறோம். அவர் போகும்போது ஒரு பேச்சு வருது, இவர் போகும்போது ஒரு பேச்சு வருது, இவன் எங்க போறான், எதுக்கு போறான், அவன் எதுக்கு போறான், இவ்வளவு பேசிக்கிட்டே தான் இருக்கு நமக்குள்ள. பேசாத மனுஷனே கிடையாது, பேசிக்கிட்டே தான். அதனாலதான் நப்சே அம்மாரா, நப்சே அம்மாரா, நம்ம நப்சே அம்மாரா, நப்சே பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பேசுறது தெரியுங்களா, நம்மை நல்லவனாகவும் பிறரை தீயவனாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறது தான் நப்சே அம்மாரா. ஷைத்தான் இருந்த சைத்தான் கிட்ட இருந்துச்சே, அந்த நப்சு தான் நம்ம நப்சு. நான் தான் ஜிம்மாபா என்ன சொன்னேன், நம்மள தொழிலாளிகள் யாரையும் கொண்டு போய் சாராய வாசல் நிற்க வைக்க மாட்டான், அந்த பாவம் நம்ம செய்யவே மாட்டோம். நம்மளை கொண்டு போய் சினிமா தேட்டருக்கு வாசல் நிற்க வைக்க மாட்டான். ஜிம்மாபா ஒவ்வொரு வக்தரையும் தொழுதுட்டு நேரா டீ கடையில போய் 4 பேர் நின்று புறம் பேச வைப்பான். எல்லாம் கெட்ட மாட்டான், நான் தான் நல்லவன்னு சொல்ல வைப்பான். இது ஷைத்தான் செஞ்ச பாவம். இது அவன் செய்யாத பாவத்தை தான் பெரும்பாவங்களை செய்ய வைக்கிறான். அவன் என்ன செய்யல, அவன் சாராயம் குடிக்கல, புரியுதுங்களா, அவன் பொண்ணுங்களை பார்க்கல, அவன் சினிமா தேட்டர் போய் சினிமா பார்க்கல, அதெல்லாம் மத்தவங்களை செய்ய வைக்கிறான். அவன் என்ன செஞ்சான், ஆனா ரப்புக்கு அந்த பாவத்தை தான் நம்மள செய்ய வைக்கிறான். அதை விட நான் பெரிய வேண்டாம், என்ன மிஞ்சினது எவனும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தரை தான் மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன். அந்த பாவத்தை நம்ம செய்ய, நான் பெரியவன், நான் நல்லவன், நான் சுத்தமானவன், தெரியுதுங்களா. தரீகத்து என்ன சொல்லுது, நீ அதம்னு சொல்லு, நீ அதம், நீ ஒண்ணுமே கிடையாது. சிபாத்துல நாக்கி சஃபால மதிமூர் ஆசார முகத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உரிவுட்டோம்னா நம்ம என்ன ஆகும், வெறும் சூரத்து தான். என் சூரத்தை எனக்கு நானே நன்மையை தீமையை செய்து கொள்ள முடியாது. என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன், மற்றவங்க நான் என்ன செய்வேன், எல்லாம் நான் ஒண்ணுமில்லா ஓட்டாண்டியாச்சியா. என்னை செய்ய வைக்கிறது, கயிறை வெளியாக்குறது உன் ஃபஸலை தவிர நிறைய அன்பல்ல, நம்ம திறமை கிடையாது. இப்படி இருக்கிறது அந்த பாவங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு அர்த்தமா, செய்ய வைக்க மாட்டான்னு அர்த்தமா. அல்லாஹ் நாடுதான் எந்த வேசி உண்டு வாசல் யார் நீங்க வச்சிருவேன், உன் தகுதி இருக்கு எப்படி தெரியாது. அதனால மமதை கொள்ளாத என்ன மகான்,
ஒவ்வொரு வினாடியும் நன்மை செய்து கொண்டு அல்லாவை அஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகா அல்லா இல்ல மாத்திராது பாவி மீது ஏதேது செய்தி அப்படின்னு குணமொழி அப்பா படிச்சாங்க. அதனால அல்லா நரசியறது வழிபாடுகள் எல்லாம் அல்லா முன்னாடி பயந்து கொண்டே இருந்தாங்க. நாம என்ன நினைக்கிறோம், அல்லாம பயப்படணும்னா எப்படி தனியா முன்னாடி வந்து பயப்படுத்த போறாங்க? சிருஷ்டிகளை கொண்டுதான் பயன்படுத்துவான். எத்தனை சிருஷ்டி கண்டு நாம பயப்படுறோம் இல்லைங்களா? எந்த சிருஷ்டியை நம்பி அதை சாட்டுறாலும் புரிஞ்சு போச்சு. சில சமயங்கள்ல அல்லா மனைவியை சாட்டுறாங்க, சில சமயத்துல மக்களை சாட்டுறான் நம்ம, சில சமயங்கள்ல அல்லா துனியாவை சாட்டுறான் நம்ம, சில சமயத்துல நண்பர்களை சாட்டுறான் நம்ம, சில சமயத்துல நோய்களை சாட்டுறான் நம்ம. இது எல்லாமே என்னது? வல்லாஹு கலக்கக்கும் தாமதும் ஒன்றையா அல்லா படைச்சான். இந்த சிருஷ்டிகள் அல்லாதான் படைச்சேன். ஸ்வீட்டே சாப்பிட கூடாது, அவனுக்கு சாட்டிட்டான் அல்லா. பார்த்தா ஸ்வீட்டை பார்த்தா சாப்பிட்டு போல இருக்கு, பயம் வருது. சிக்கனை பார்த்தா சாப்பிடணும் பயம் வருது. என்ன நோய் என்பதை எனக்கு அவன் மீது சாட்டி அல்லாஹ் பயப்பட வருகிறது. அல்லாஹ் தவிர யாருக்கு? நம்ம யாருக்கு பயப்படுறோம்? நீ தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் தான் பயப்படுற. ஏன்னா இருக்கிறது அவன் தான். ஆனா நம்முடைய எண்ணம் என்ன, நான் வந்து ஸ்வீட்டை கண்டு பயப்படுறேன், சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை கண்டு பயப்படுறேன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. நினைப்புதான், உண்மையில் அல்ல. உண்மையில அல்லாதான் மௌஜூதா இருக்கு, அவள் தான் நீ பயப்படுற. மனைவியை கண்டு பயப்படுறான்னு இவர் நினைச்சுக்கிறாரு. உண்மையில அல்லாதான் மௌஜூதாங்க. உனக்கு தலைவலியா மாத்து வேண்டாம் அல்லா. எந்த மனைவி இன்பமாக தெரிந்தாலும், எந்த மனைவி பார்க்கும் போது அலங்காரமாக தெரிந்தாலும் அலங்கோலமாக காட்ட வேண்டும். உனக்கு தலைவலியாக்கிட்டு வேண்டும். பிள்ளைகளை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி ஆக்கிட வேண்டாம்? தலைவலியா மாறிடும் பிள்ளைங்க. ஏன்னா பெத்தோன்னு இருக்கும், இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்ப சாற்றது யாரு? அதனால பெருமானா அழகான துவா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் மஹபலனா எனக்கு பிச்சை கொடுத்த மனைவி மக்களுக்கு அவர்களை கண் குளிர்ச்சியாக காட்டு. கண் குளிர்ச்சியாக காட்டினா அல்லாதான் காட்டும். கீழே போயிட்டு வீட்டுக்கு வராரு, பிள்ளைய பார்த்த உடனே மனசு அப்படியே உடஞ்சி போறாரு. மாப்பிள்ள உள்ள வாழாம வீட்டுல வந்துட்டாங்க. என்ன செய்வான் மனுஷன்? பார்த்தவன அப்படியே வலிக்குது மனசு. நல்லா சொல்றான், நான் சாப்பிட்டுதான் அவ்வளவுதான். அப்ப யாருக்கு பயப்படலாம்? ஊடு போயிட்டு உள்ள வரான், படுத்த பழகியா இருக்கும், உள்ள காய்ச்சல்ல கிடக்குறான். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சம் முடியுமா? சந்தோஷமா அந்த பிள்ளைய பார்க்க முடியுமா? யாரெல்லாம் என் பிள்ளை 10 நாளா படுக்கையில இருக்கேன், அல்லாஹ் ஷிஃபா கூட செஞ்சிடறாங்க. அதனால நண்பர்களே, நம்ம கையில கிடையாது. அப்பத்தாலா ஃபாயிலா ஹகீகி அல்லாஹ். நாம நினைக்கிறோம் இதனால அதனால, எத்தனை நாளைக்கு இதனால அதனால சொல்லிட்டு போறேன். மூத்து வந்து உழுத பிறகு தெரியும் எதுவுமே ஒன்றும் இல்லை, எல்லாம் கயிற்றில் அல்லாஹ் தூக்கி கொண்டு அவனுடைய ஆற்றல் இருக்கு, நெத்திச்சிட்டு அல்லாஹ் கையில இருக்கு. அவன் தான் இவ்வளவு நாளா செயல்படுத்தி கொண்டு இருந்தான். நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு அப்புறம் கை செய்தப்பட வேண்டாம், பிரயோஜனம் கிடையாது. இப்பவே முடிச்சுக்கிட்டாலும் இப்பவே அந்த ரப்புல் ஆலமீனை பார்த்து அல்லாஹு தஆலாவை அஞ்சி கொண்டால், யாரெல்லாம் இறைவனை அஞ்சினார்களோ அவர்கள் சிருஷ்டியை கற்று மாட்டான். அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான். யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சவில்லையோ, அல்லாஹ்வை தக்வா செய்யவில்லையோ, தக்வா என்ன, என் உள்ளத்தை அல்லாஹ் பாக்குறான்னு நினைக்கிறேன். என் உள்ளத்தை நேராக காட்ட வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டே இருக்க, என் உள்ள உனக்கு வெளிச்சமா இருக்கு, என் கல்வில என்ன வந்தாலும் நீ பார்த்துட்டு இருக்கிற. ஈமான் நம்ம ஷேகராக அதான், ஓ கல்வில என்ன வந்து அல்லாஹ் எனக்கு காமிக்கிறான். அந்த பார்வையில இருந்து பார்த்தது அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தாங்க. உன் கல்வில வர்றது எனக்கு தெரியுதுன்னா நீ என்னென்ன செய்யறன்னு சேட்டை மறைச்சிருக்க, நான் சொல்லாம மறைச்சிருக்கிற சபையில என்ன. அப்ப எதுமா காட்டிட்டாங்க. அந்த சூரத்துல வந்தது நான் தான் அல்லான்னு காட்டினான். அதுக்கு பிறகு இன்னும் நாம ஏன்னா தக்குவா செய்யாம இருக்கோம் சொன்னாங்க. நம்ம ஷேக் நாயகம் பாக்குறாங்கன்ற எண்ணம் இருந்தாங்க. எங்க இருந்தாலும் சரி என் ஷேக் பார்க்க யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறு செய்ய போறாங்க. அந்த என்னன்னா இப்போ அங்க யாரு காட்சி அளிச்சா? அல்லாஹ் காட்சி அளிச்சாங்க, இல்ல ஒரு ஒளிவு தெரிஞ்சிச்சா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளித்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட சூரத்தை காட்டப்பட்டுச்சு. திரும்பி ஓடுனாங்க, ஏன்னா அவங்க நம்பியும் அவங்க தான். அந்த மாதிரி நமக்கு ஷேக் யாரு? நமக்கு ஷேக் அல்லாஹ் தான் ஷேக். வைத்தியத்துல சூரத்துல தான் அல்லாஹ் நம்ம கரம் பிடிச்சோம். அதனால அந்த எஜமானுடைய கண்கள் இருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். 24 hours அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ரப்புக்கு நான் பயப்படுகிறேன். பயந்தா நிச்சயமா அல்லாஹ்
சிருஷ்டிகளுக்கு பயப்படாம ஆக்குவான். அந்த ஈமான் உள்ளத்துல வரும். அல்லாஹ் பதில் செய்யற நேரம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் திக்ர் செய்தாலும் ஒரே ஒரு அதிகம் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதிகம் செய்ய பெருமானா சொல்லாசம் அபூபக்கர் நாயகத்தை கேட்கிறார், நீங்க என்னவா ஆசைப்படுறீங்க? என்ன இந்த உலகம் எதை ஆசைப்படுகிறீங்க கேட்கிறார். அது ஜுலூசு பைல எதைங்க யார சொல்லலாம், அவங்க முன்னாடியே உட்காந்து அதுதான் ஆசைப்படுறேன். பக்கத்துல இதை அவதிக்க யார சொல்ல அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் என்னுடைய உலகத்துல ஆசை. மாறி அலை என் பொருளை எல்லாம் உங்களுக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் உபர்லான்னு சொன்னா அவங்க மிக்க முடியலங்க. ஏன்னா அவங்களுடைய ஈமானே தான், அவங்களுடைய ஆசையா தான். பாதி கொண்டு வந்தாங்க, பாதி கொண்டு வந்தாங்க உபர்லாம். இன்னைக்கு நாம தான் நிறைய கொண்டு வந்தோம் நினைச்சா. அபூபக்கர் தான் கேட்கிறாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? யாரும் சொல்லலாம் அல்லாஹ்வை ரசூலே வீட்டுல வச்சுட்டேன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். அப்ப பெருமானாருக்காக செலவழிக்கிறத அந்த சஹாபி எப்படி நினைச்சிருப்பாங்க? அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய ஆசை. வெளியில முகமது பார்க்கணும். நபி போன பிறகு பார்க்காம இருந்தாங்களா? நபி போன பிறகு இல்லாம இருந்தாங்களா? ஜுலூஸ் பையனே முகமது ரசூல்லா முன்னாடியே தான் உட்கார்ந்தாங்க. பெருமானாரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அந்த சாதி அந்த யாரும் வர முடியாது. கைரல்லா பதில் செய்யணும். அதனால இந்த 3 ஒரு ஷேக் மேல இருந்தாங்க. ஷேக்குக்காக ஷேக்கு முன்னாடியே உட்கார்ந்து எங்க இருந்தாலும் சரி, எஜமா என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.